மற்ற டிபார்ட்மெண்ட்டோட நம்ம வருவாய்த்துறையில மிக மிக அதிகம்தான். எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. ரொட்டீன் ஒர்க் என்பது நிறைய இருக்குது. நமக்கு அன்றாட மக்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு தான் வருவாய்த்துறை. இதுல வாட்ஸ்அப்ல தகவல், அப்புறம் நேரடி தகவல், அப்புறம் தபால் மூலியமா தகவல், போலீஸ் துறையிலேருந்து என்கொயரி, ஒருத்தன் காணா போயிட்டான்னா அவனை உடனே கண்டுபிடிச்சி அவனுக்கு சொல்லணும். அவனுக்கு கோர்ட்ல இருந்து சில சம்மன் வருது. அப்புறம் ஆர்டிஓ, டிஆர்ஓ இங்க இருந்தெல்லாம் வந்து சம்மன் கொடுத்து இதுக்கு என்கொயரிக்கு வாங்குங்கிறாங்க. உடனே சத்தனத்துல அவன் நம்ம எப்படியோ மேனேஜ் பண்ணி ஆளை கரெக்ட் பண்ணி கொண்டு போய் அவனை காமிச்சிரு. இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலையும் நிலுவை இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டே இருக்காங்க. இது உண்மையிலேயே இந்த வேலையை வந்து செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இல்ல இந்த வேலையை பயந்துட்டு எல்லாம் வேலையை காலி பண்ணிட்டு போகட்டும், அடுத்து டிஎன்பிசி இன்னும் ஒரு 15,000 பேருக்கு பெட்டிஷனை வாங்கி திரும்பி ஒரு 5 லட்சம் பேருக்கு நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம், அதே வேலையா செய்வோமாங்கிறதுல செய்யறாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு வேலை களவு கிடந்த வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. இதுல வந்து கடைசியா இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள், அசிஸ்டன்ட் உதவியாளர்கள் நண்பர்களுக்கு கூட நிறைய வேலை. காலையில எஞ்சோடனே போன் கொடுத்துறோம் அவங்களுக்கு, அவனை போய் விசாரிக்கிறோம். கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஏப்பா ஓஏபி விசாரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, அதை பார்த்துருப்பா, அதுக்கும் சரிங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கேஎம்டி விசாரிச்சு எனக்கு பணமே வராம போச்சு, ஏன்னா அவனை என்ன செய்யறான் பாரு அப்படிங்கிறான். அவன் பாவம் தெரியும், என்னங்க நம்ம பார்க்குற வேலைக்கு இது வேறையா, ஒரு மிரட்டல் வர்ற அளவுக்கு இருக்குன்னா ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இதுல யாருன்னா பாதுகாப்புக்கு நீங்க அப்படின்னா அவனை சொல்லித்தராங்க. அப்புறம் நீங்க அந்த மிரட்டல் வர அளவுக்கு அன்பா பேசி பழகுங்கன்னு. அன்பா எப்படி பேசுறது, உங்களுக்கு பணம் வந்துருன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க அதான் அன்பா பேசுறது, நீங்க அந்த பணத்தை கொடுக்கணும்ல. நீங்க எல்லாம் வந்து அரசியல்வாதி என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பணம் கொடுப்போம் ஒரு வாரத்தை போடுறது. கடைசியில் இங்க பார்த்தா கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு என்ன அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளோ அந்த அளவுக்கு நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணி தான் செய்யறோம். ஆனா அதுல நம்மளை குறை கண்டுபிடிக்கிறாங்கல்ல. நீங்க உங்களாலதான் அது கெட்டு போச்சு. நம்மளுடைய வேலை வந்து அரசு அதிகாரிகள் மேல சொல்றது, தமிழக அரசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துற வேலையில தான் நம்ம இருக்கோம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம அந்த 2 பக்கத்துலயும் அனுசரிச்சு பேலன்ஸ் பண்ணி வேலையை கொண்டு போறோம். இருந்தாலும் வேலை போல இருக்க வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்குது. அது ஓரளவு தாங்க முடியல, அதனால எக்ஸ்ட்ரா போடுங்க. இல்லைன்னா 2 விஓ போடுங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கு, பெரிய கிராமங்களா ஒரு 4 விஓ போடுங்க. முதல்ல இருந்தாங்கல்ல 4 உதவியாளர் இருந்தாங்க, ஒரு ரைட்டர் இருந்தாரு கருணா, அப்புறம் ஒரு மணி இருந்தாரு ஹெட்மேன், வில்லேஜ் ஹெட்மேன் விஹெச்எம் இருந்தாரு. அவங்க இருக்கும்போது எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஆள் தான், அவர் விஓ தான் பார்ப்பாரு, எல்லாம் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு அவர் உதவியாளர். சில கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த உதவியாளர் கூட இல்லை, ஒரு விஓ இல்லாமல் அதையும் அவர் பார்த்துக்கிறார். ஆல் இன் ஆல்ரவுண்டர் அந்த வேலையை செய்கிறார் அவர். இது போல நண்பர்களே, வேலை போல நாளுக்கு நாள் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. வேலை பார்க்குற ஒரே ஆள் விஓவா என்ன, அல்லது அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஓவுக்கு ஈக்குவலான அந்த இளநிலை உதவியாளர்கள், பாக்கி பூரா சூப்பர்வைசர் தான். ஏன்னா அவங்கள சூப்பர்வைசர் ஒரு ஆள், அவங்கள சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள், அவங்கள சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்னு அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. வேலை செய்யணும்ல, வேலை செய்யறது ஒரு ஆள், அவன் எவ்வளோ வேலை செய்வான். அதுபோல் நண்பர்களே, வேலை போல் வந்துட்டு தான் இருக்கும். நம்மளால முடிஞ்ச வேலையை தான் நம்ம செய்ய முடியும். ஒவ்வொருத்தருடைய முடியுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, எங்களால் எவ்வளோதான் வேலை செய்ய முடியுங்கிற கணக்கு இருக்குல்ல, அவ்வளோதான் செய்ய முடியும். எனக்கு தான் ஆசை 500 கிலோ தூக்கலான்னு பார்த்தோம்னா முடியணும்ல. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் வேலை போல் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வேலை எவ்வளோ செய்ய முடியுமோ அதை பக்குவமாக செய்யுங்க. உடல்நிலையை பேணி காலுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய டெஸ்ட் வேலைப்புள்ளி அதிகமாக இருக்குது. இப்போ உங்களோட ஸ்டாலின் என்பதற்குரிய திட்டம் வந்து கொடுங்க. இந்த மாலை வேளையிலே வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளில் இருக்கக்கூடிய அதீத நெருக்கடிகளை தவிர்க்கும் பொருட்டும் அதனை முறைப்படுத்தி உரிய கால அவகாசத்தோடு மக்களுக்கு பயன்படும் வகையிலே இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதில் ஒரு சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டும். அதில் பணியாளர் நலன்களும் இடம்பெற வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையுடன் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பு,
வருவாய்த்துறை ஊழியர் சங்கம் ஆகிய 5 சங்கங்கள் இணைந்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி வருவாய்த்துறையினுடைய பிரதானமான கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கூட்டமைப்பு 9 அம்ச கோரிக்கைகளுடன் பிரதானமான கோரிக்கையான உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் அதீதமான மனுக்களை மிக குறுகிய காலத்தில் உடனடியாக டார்கெட் பேஸ்ட் என்று சொல்லக்கூடிய இலக்கு நிர்ணயம் செய்து ஒப்பீடு செய்து உடனடியாக அவசர கதியில் முடிக்க சொல்லி நிர்பந்தம் செய்யக்கூடிய அதிகார மட்டம் என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகளினுடைய போக்கை கண்டித்தும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதிகாரிகளுக்கும் அழுத்தம் இல்லாத வகையில் திறம்பட இதனை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கூடிய பிரதானமான கோரிக்கைகளுடன் இந்த தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அனைத்து வட்டங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் காத்திருப்பு போராட்டத்தினை ஆரம்பித்து இந்த காத்திருப்பு போராட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த காத்திருப்பு போராட்டமானது மதியம் 3 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரைக்கு தொடர இருக்கிறது. இந்த காத்திருப்பு போராட்டத்தின் உடனடியாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ தமிழக அரசு கூட்டமைப்பை அழைத்து பேசி நமது 9 அம்ச கோரிக்கைகளுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களையும் பட்சத்தில் மேற்கொண்டு இதனுடைய போராட்டத்தை எவ்வாறு எடுத்து செல்வது என்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில பொறுப்பாளர்கள் முடிவு செய்வார்கள். இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்தால் இந்த போராட்டத்தினை தீவிரப்படுத்தி அனைத்து நிலை பணிகளையும் புறக்கணிக்கும் சூழலுக்கு இட்டு தள்ளும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தினை மேலும் மேலும் வலுப்படுத்தி நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க வைக்க அனைத்து நிலை உறுப்பினர்களும் அனைத்து சங்கங்களும் ஒற்றுமையாக உறுதியோடு நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சூலூர் வட்டத்தினுடைய அனைத்து சங்கங்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நிறைவேற்று நிறைவேற்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கைகளான 9 உடனடியாக நிறைவேற்று. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கைகளான 9 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று. வருவாய் கிராம ஊழியர்களும் அலுவலக உதவியாளர்களும் பதிவுறு எழுத்தர்களும் இளநிலை வருவாய் உதவியாளர்களும் தட்டச்சர் நிலை உதவியாளர்களும் சுருக்கெழுத்து அலுவலர்களும் கிராம நிர்வாக அலுவலர்களும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களும் நில அளவையர் முதல் ஆய்வாளர் வரையிலும் துணை வட்டாட்சியர்களும் அனைத்து நிலை வட்டாட்சியர்களும் நிற்கின்றோம் நிற்கின்றோம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் 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 ஒன்றுபட்டு நிற்கின்றோம். தமிழக அரசே மாநில அரசே வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேசு அழைத்து பேசு. போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமானால் வருவாய்த்துறையே முடங்கி போகும். எச்சரிக்கை செய்கின்றோம். தமிழக அரசு மாநில அரசு தள்ளாதே தள்ளாதே போராட்டத்துக்கு தள்ளாதே 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 போராட்டத்துக்கு தள்ளாதே. போராட்டத்துக்கு தள்ளினால் அனைத்து நிலை அலுவலகங்களும் பூட்டப்படும் பூட்டப்படும் உடனடியாக பூட்டப்படும். தமிழக அரசு மாநில அரசு நிறைவேற்று நிறைவேற்று 9 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று. இன்று வருவாய்த்துறையில் உள்ள 5 சங்கங்கள் பிரதானமாக இணைந்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பினை உருவாக்கி
பிரதானமான பணி பாதுகாப்பு சட்டம் மற்றும் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் மற்றும் அதீதமான பணி நெருக்கடிகளிலிருந்து விடுவிப்பு போன்ற பிரதானமான கோரிக்கைகளுடன் சமீப காலமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் நடந்து வருகிறது. அந்த திட்டத்தில் மிக குறுகிய காலத்தில் அதிகமான முகாம்களில் அதிக எண்ணிக்கையாக பெறப்படக்கூடிய மனுக்களை உடனடியாக நிறைவேற்று என்ற அதீத அழுத்தம் காரணமாக மனுக்களை உடனடியாக நிறைவேற்ற முடியாமலும் வழக்கமாக நடைபெறக்கூடிய பணிகளுடன் கூடுதலாக அந்த பணிகளின் அதீதமான மனுக்களையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் காரணமாகவும் வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து அலுவலர்களும் மனச்சிதைவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தினை பெறக்கூடிய மனுக்களில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அதீத நெருக்கடி தராமல் உரிய கால அவகாசத்தை வழங்குவதோடு அதற்கான மனித வளத்தையும் கொடுத்து உரிய கால அவகாசத்தோடு இந்த திட்டம் உரிய அளவில் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பாக பயன்படக்கூடிய அளவில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிரதானமான வருவாய்த்துறையின் 9 அம்ச கோரிக்கைகளும் எங்களுடைய போராட்டத்திலே பிரதான பங்கு பெறுகின்றது. இந்த 9 அம்ச கோரிக்கைகளுடன் இன்றைய தினத்திலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை முற்றிலுமாக புறக்கணித்து தமிழக அரசு எங்களை அழைத்து பேசி இந்த முகாமில் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைந்து அதீதமான நெருக்கடி தராமல் உரிய கால அவகாசம் வழங்கி இந்த திட்டத்தை தொடர வழிவகை செய்தால் இந்த திட்டத்தை சிறப்பாக செய்து கொடுத்து மக்களுக்கும் அரசுக்கும் நற்பெயர் ஈட்டி தருவோம் என்ற நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் இந்த அதீதமான நெருக்கடி மற்றும் எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் மற்றும் வட்ட தலைநகரங்களில் 5 சங்கங்கள் இணைந்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மதியம் 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை காத்திருப்பு போராட்டத்தினை நடத்தி வருகின்றோம். உடனடியாக தமிழக அரசு கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. கோரிக்கைகளை நிறைவேற்ற தாமதம் ஏற்படும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து அடுத்தடுத்த வடிவத்திற்கு செல்லும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலின் திட்டம் பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பு இல்ல, இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு நாங்கள் எதிரி அல்ல. நாங்கள் எந்த விதமான திட்டத்தையும் இன்னும் கூடுதலாக ஒரு திட்டத்தையும் கூட நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். ஆனால் குறுகிய நாட்களில் அதிகமான முகாம்கள் நடத்தப்படுகிறது. அந்த குறுகிய காலகட்டத்தில் வரக்கூடிய முகாம்களில் அதிகப்படியான முகாம்களில் வரக்கூடிய மனுக்கள் சேர்கிறது. அதில் குறுகிய காலகட்டத்தில் 15 நாட்கள் அல்லது 30 நாட்களில் அந்த மனுக்களை களத்தில் சென்று விசாரணை செய்து அதற்குரிய பதிலை அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதோடு அது நிற்காது. அதற்குரிய பதிலை குறுஞ்செய்தியாக மக்களுக்கு சென்று சேரும். உரிய அளவில் சரியான விசாரணை நடத்தினால்தான் அந்த மக்களுக்கு உரிய சரியான பயன் சென்று சேரும். அதீதமாக நெருக்கடி கொடுக்கும் பட்சத்தில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பிற்காலங்களில் அது அதிகாரிகள் அதற்கு பலியாகவும் வாய்ப்புண்டு. அதனால் இந்த திட்டத்தை ஒரு சில மறுசீரமைப்பு செய்து உரிய கால அவகாசம் வழங்கினால் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும். நன்றி.